சரி, இப்ப நான் ரொம்ப கவனமா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி என் பொம்பளை பிள்ளை மேல நீ கை வச்ச அப்படின்னா, நீ தொட்டைனா உன் நெஞ்சில பாயும்டா தோட்டான்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் அதே மாதிரி இப்ப ஒருவேளை இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் சட்டம் ஒண்ணுதானே? அவருக்கும் சட்டம் ஒண்ணுதான். ஆனா அதை நிறைவேற்ற முடியும்ல? நிறைவேற்ற முடியும்னா அது அவர் சொன்ன மாதிரி அந்த குற்றம் செய்தவனை சுட்டு அவனை நான் கொன்னு பிறகுதான் இந்த பிள்ளையோட வந்து ஆமா, அது கரெக்ட் தானே? அது நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வார்த்தைகளா இருக்கு. ஆனா சட்டப்படி அதை ஒருவேளை முதலமைச்சராகவோ இருந்தாலோ சீமான் அவர்களை செய்ய முடியும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதிகாரம் இருந்தால் அதை செய்யலாம்ல? இருக்கலாம். இருந்தாலும் இப்போ இதுவே ஸ்டெர்லைட் போராட்டத்துல முதலமைச்சரே நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்ப அங்க சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யாரு? அப்ப அந்த 13 பேர்த்த வந்து சுட்டதுங்கிறது முதலமைச்சருக்கு தெரியாமல கேள்வி வருதுல்ல? அப்ப ஆர்டர் கொடுத்தது யாரு சுட சொல்லி? அதுதான் இப்ப பல கேள்விக்குறிகளா இருக்கு உள்ள. விடைகளை வந்து இப்ப பெருசா வெளியே தெரியாமல இருக்கு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கும். இந்த நடக்கக்கூடிய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறதா உங்களுடைய அல்டிமேட் கருத்தா? ஆமா, ரெகுலரா நடக்கிற விஷயம் நடந்துட்டு தானே இருக்கு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும். அப்ப அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்படுத்தணும். சீர்படுத்தணும்னா கடுமையான தண்டனைகள் இருக்கணும். இப்ப தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்பட்டு கடுமையான தண்டனைக்கு ஏற்ற விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும். ஆமா, அண்ணன் சொன்னார்ல, பெண் பிள்ளைய தொட்டா உன் நெஞ்சில பாயும் தோட்டா. அந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையா இருக்கும்.